மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. காக்க காக்க தெலுங்கில் ஏதாவது மாற்றம் பண்ணிங்களா இல்லை அப்படியே டிட்டோவா? ஆமாம் சார், அவங்களுக்கு எப்போதுமே இந்த தெலுங்கில் ட்ராஜடி, இந்த ஹீரோயின் வந்து செத்துட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப ஹாப்பியாக தான் முடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சார். விண்ணை தாண்டி வருவாயை கூட நாங்கள் பாதி படம் வந்து பைலிங்குள்ள தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஷார்ட் சிம்பு, ஒரு ஷார்ட் நாக சைத்தன்யா வச்சு எடுத்தோம். அதில் எண்டிங் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க, இதில் வந்து 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் சேருறது ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட. பட் ஷீ இன்சிஸ்டட் அண்ட் அதுக்காக ஒரு எண்டிங் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி கர்ஷனாவிலையும் காக்காவுடைய தெலுங்கு வெர்ஷனில் அசின் தான் ஜோதிகாவோட கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. அவங்க அந்த லாஸ்ட் சீனில் அவங்க உயிரோடு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சேஞ்ச் மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி அந்த படம் என்ன இருந்துச்சோ, வெங்கடேஷ் பாபுக்கு என்னென்னு சார், அவர் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி தான் அந்த படம் பண்ணணும்னு சொன்னார். நீ எப்படி எடுத்திருக்கியோ அதே மாதிரி எனக்கு வேணும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு டிவிடி பிளேயருக்கு ஒன்று ஸ்பாட்லேயே ஒன்று வச்சுருப்பார் சார், இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார். And Rajshekhar தான் cinematographer who shot the original version. So we would try to recreate the shots. அது எனக்கு கொஞ்சம் அப்பப்போ தப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரீக்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை, அது தேவையும் இல்லை சார். அது when you're doing it the second time, maybe we'll try and make it even better அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் அவர் இல்லை, நீ ஏன் அந்த ஷாட் அதே மாதிரி எடுக்கல, மறுபடியும் அதே மாதிரி எடு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஞாபகம் இருக்குது நீங்கள் கேட்கும்போது. இந்த 2 படத்துக்கு அப்புறம் நீங்கள் மோகன்லால் வச்சு தான் ஒரு படம் பண்ணாலும் முயற்சி பண்ணீங்களோ? சார் நிறைய சார்கிட்ட பேசியிருக்கேன் சார். இன்ஃபேக்ட் வேட்டட் விளையாட டைமில் கூட நான் அந்த கதையை வந்து லால் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்டு ஒரு எனக்கு சுரேஷ் பாலாஜி சார் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அவர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சார் நாங்கள் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேசியிருக்கோம். பட் சம்ஹவ் அது நடக்கலை. நீங்கள் மோகன்லாலுக்கு சொன்ன கதை தான் நான் வேட்டையாடு விளையாடு. ஆமாம் சார், நான் ஒரு போலீஸ் ப்ரொசீஜர்லாம் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் கமல் சார் அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கமல் சாருக்குன்னு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நான் ரெடி பண்ணேன். பிகாஸ் ஐ நியூ இந்த படத்தில் கமல் சார் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் நடிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு எழுத்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒன்று வரும் இல்லை சார், அது பண்ணேன். பட் எனக்கு இந்த போலீஸ் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப பிடிக்கும். மம்முட்டி சார் கூடயும் லால் சார் கூடயும் அந்த மாதிரி ஒன்று பண்ணணுன்ட்டு எனக்கு இன்னும் இன்றைக்கும் வரைக்கும் அந்த ஆசை இருக்குது. முதல்ல எப்போ கமல்ஹாசனை மீட் பண்ணீங்க? மதன் சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். எழுத்தாளர் மதன். அவர் வந்து காக்க படம் பார்த்து என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அவருக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ்லாம் என்கிட்ட நிறைய பேசினார். அண்ட் ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஹீ கால் மீ ஒன் டே அண்ட் ஹீ செட் யூ ஷுட் டூ அ ஃபில்ம் வித் கமல் அப்படின்னாரு. சார் தட் வில் பி அ ட்ரீம் சார் அப்படின்னு சொன்னேன். நோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கமல் சாருடைய ஆல்வார்பேட் ஹவுஸில் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார். காக்க படத்தை பற்றி அவர் தான் நிறைய பேசினார். ஆக்சுவலாக கமல் சார் இப்போ படம் பார்த்துருந்தாருன்னு கூட எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை பற்றி நிறைய அவர்கிட்ட பேசுவார். வேறு ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லி நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், வி கேன் டூ அ ஃபில்ம் அப்படின்னு அவர் சொன்னார். தட் வாஸ் இன்ஸ்பைரிங் இனஃப். அதுக்கப்புறம் என் மைண்டில் இந்த ஐடியா நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கணேஷ் சார், விடிவி கணேஷ். அவர் வந்து கமல் சாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஈ டுக் மீ தேர் சார், இது வந்து கௌதம் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். நான் அந்த போலீஸ் ப்ரொசீஜரோட ஐடியா ஒன்று சொன்னேன். இல்லை, திஸ் இஸ் பி அ ரெகுலர் கேட் அண்ட் மவுஸ் கௌதம், ஹவு டிஃப்ரெண்ட் கேன் இட் பி, நம்ம வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி தசாவதாரமுடைய ஐடியா அங்கே தான் உருவாச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு 15 days நான் அந்த டிஸ்கஷனில் இருந்தேன். சம் சீனியர் ரைட்டர்ஸ் கமல் சாருடைய அந்த சர்க்கிள் இருப்பாங்க, அவங்க இருந்தாங்க, நானும் இருந்தேன் ஆஸ் டைரக்டர். அண்ட் அந்த ஐடியாவுடைய சீட் அது அவருடைய டெவலப்மெண்ட் எல்லாமே அங்கே தான் நடந்துச்சு. ஒரு 15 days. ஆனால் ஒரு ஒன் ஆக்டர் பிளேயிங் 10 roles அப்படின்ற விஷயம் எனக்கு உண்மையில் நான் பயந்தேன். எனக்கு இந்த டபுள் ஆக்ஷன் படங்களே எனக்கு பிடிக்காது சார். அண்ட் டபுள் ஆக்ஷன் ஷூட் பண்ணுறதும் வந்து சம்வேர் யூ கீப் நோயிங்ல, ஆடியன்ஸை நம்ம தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அது பயங்கர பிலீவபிளாகவும், அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அது பண்ணுறாங்க. பட் அந்த டைம்லேயே சரி, அந்த டைமில் 2005, ஐம் சேயிங் நாட் டூ ஃபார் பிஹைண்ட். பட் ரொம்ப ஒத்தென்டிக்காக பண்ணணும்ல சார். 2 characters ஷுட் லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சார் புல்ட் இட் ஆஃப். அதில் 10 characters நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். சார், எனக்கு இது சின்ஸ் த ஐடியா டென்ட் கம் ஃப்ரம் மீ அண்ட் இட்ஸ் ஸோ ஸ்ட்ராங்லி எச்ட் இன் யூ, நான் கொஞ்சம் ஏதாவது லேக்கிங்காக ஏதாவது பண்ணனா எனக்கு பயமாக இருக்குது சார். ஐம் நாட் ஷுர் இஃப் ஐ பி ஏபிள் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னே சொன்னேன். இல்லை யூ மேக் ஆட் ஃபில்ம்ஸ், நோ ஸ்கிரிப்ட் வரும்ல உங்கள்கிட்ட, அந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பட் ஐ கெப்ட் டெல்லிங் ஹிம், இல்லை சார், ஐம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 3 to 4 months there was ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு சார். there was no discussion. அவங்க அந்த தசாவதாரம் டிஸ்கஷன் நான் இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக.
தென் அகெயின் ஹீ கால் மீ பேக் அண்ட் செட் ஐவ் கமிட்டட் டு த ப்ரொடியூசர் அண்ட் என்ன இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டார். சார் அந்த போலீஸ் ப்ரொசீஜரல் இதுதான், பட் அது கொஞ்சம் இன்னும் ஒர்க் பண்ணி ஃபுல் ஸ்கிரிப்டாக இருக்குது, அதுதான் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது சார். ஐ வாண்ட் சி யூ எஸ் ராகவன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு யூனிஃபார்மோடு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பர், இதுதான் சொன்னார். வேட்டையாடு விளையாடு படத்தை கமல்ஹாசன் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, அவ்வளோதான் சார். இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. சூப்பர். பச்சைக்கிளி முத்துச்சரம் கதையும் கமல்கிட்ட சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம் சார். நான் வந்து இந்த போலீஸ் இதுதானே, கேட் அண்ட் மவுஸ் தானே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், அது இட் கெட் இன்டு த யூஷுவல் ஜோன் கௌதம், இது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 1 monthல பச்சைக்கிளி முத்துச்சரமோட கதை அவர்கிட்ட வந்து கொச்சின்லேருந்து சென்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ளைட்டில் வந்தோம் சார். அவர் பிளான் பண்ணி கதை சொல்கிறீங்களா, ஓகே வாங்க கொச்சின் வாங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ரிட்டர்ன் ஃப்ளைட்டில் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் நான் ரைட் பண்ணேன். அதை கேட்டு அவர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் அது எனக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சார். அது வந்து டீரெயில்டு அப்படின்னு ஒரு புக் இருந்தது சார். அது வந்து அனுராக் கஷ்யப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கமல் சரோட ஒரு படம் பண்ண போகிறேன், எனக்கு வேட்டையாடு விளையாடோட ஸ்கிரிப்ட் நீங்கள் எனக்கு எழுதுங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த புக் எனக்கு அவர் கொடுத்தாரு. இது வந்து ரீசெண்டாக நான் படித்தேன் கௌதம், சம்திங் இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் அந்த புக்கை எடுக்கும்போது ஹாலிவுட் had already commissioned the film, English version of that film. I like playing games, Charlie. Let's play. They just pushed there. So it was almost, நீங்கள் டைம்லைன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா the film released and கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் வேட்டையாடு ஷூட்டில் இருந்தோம். பட் we had already written the script and pitched it to Kamal sir based on that book. அதான் சார் வந்து அந்த கதையை கேட்டு இல்லை இது எனக்கு கரெக்டாக இருக்காது கௌதம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பச்சைக்கிளி முச்சரம் வந்து இட் வென்ட் டு சேரன் சார். சேரன், மாதவன், ஆர்யா, இந்த ஒரு 3 ஹீரோஸை சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தற்செயலாக ஒரு மீட்டிங்கில் சரத் சாரை மீட் பண்ணும்போது இது சொன்னப்போ ஐ லைக் இட் கௌதம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சரத் சார் சொன்னார். அப்படி தான் சரத் சார் அந்த படத்துக்குள்ளே வந்தார். இந்த படத்தை பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருந்தது? பல மாதவன் வந்து நான் ஒரு பையனுக்கு அப்பாவாக நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 7-8 year old பாய் அந்த படத்தில் அந்த கேரக்டர் இருக்கு. ஆனால் கன்னத்தில் முத்தமிட்டால் பண்ணார், விச் இஸ் மணி சார் ஆப்வியஸ்லி. சேரன் வந்து தெரில சார், ஏதோ சம்திங் வாஸ் ஹேப்பனிங் அந்த டைம். அவர் வேறு ஏதோ படத்தை டைரக்ட் பண்ணிருந்தார் நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ இட் டிடன்ட் ஃபால் இன் பிளேஸ். ஆர்யாவுக்கும் ஏதோ டேட் இஷ்யூஸ், இட் டிடன்ட் ஒர்க் அவுட் சார். வி கெப்ட் ட்ரைங் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஷரத் சார். ரொம்ப வித்தியாசமான கதையமைப்புள்ள படம் அந்த படம். ஆமாம் சார். ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலை சார். எதனால நினைக்கிறேன்? அந்த கிளைமேக்ஸ் சார் எனக்கு தெரிஞ்சு மேபி ஆடியன்ஸுக்கும் வந்து ஜோதிகா அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சார் பிரச்சனை. த வே வி ஹட் மேட் அ லுக் அண்ட் தென் அவங்க ஒரு நெகட்டிவாக மாறும்போதில் அது கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணி அதான் கரெக்டான வார்த்தை நினைக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய தப்பு அந்த படத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு 10 minutes முன்னாடியே தி எண்ட் போட்டிருக்கணும் சார். ஆனால் ஷரத் சார் ஹீரோ, அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு ஒருத்தர் அப்படி பண்ணுறான்ற போது அவரே என்கிட்ட சொன்னார், இது வந்து கொஞ்சம் எனக்கு எண்டில் ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் பண்ணது தப்பாக போச்சு. அவருக்கு எண்டில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒன்று பண்ணியிருப்போம் சார். அது ஒரு நார்மல் மேனுடைய லைஃப்பில் அது நடக்காது. அது ரியலிசமை தாண்டி நம்ம போகும்போது தட் பிகம்ஸ் லிட்டில் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். உங்களுடைய வாரணம் ஆயிரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் பல மாற்றங்கள், நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த படத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பெரும்பாலான படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. பல படங்களில் அது நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக? இல்லை சார், ஆக்சுவலாக வாரணம் ஆயிரமில் வந்து அந்த ஃபாதர் கேரக்டர் வந்து லால் சார், நானா பட்டேக்கர் அந்த மாதிரி 2-3 பேர்ட்டு நான் கேட்டிருந்தேன் சார். அதுக்கப்புறம் சூர்யாவே வந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டபுள் ஆக்ஷனே எனக்கு பிடிக்காது, அது எடுக்கவும் எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் சம்வேர் அது ஒரு பிலியபிலிட்டி எடுத்துரும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஈ கன்வின்ஸ்ட் மீ. தீபிகா படுகோன் தான் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓம் சாந்தி ஓம் படத்தில் லான்ச் ஆகிற டைம் அது அவங்களுக்கு டேட்ஸ் இல்லைன்றதுனால தென் வி brought சமீரா ரெட்டி இன் ஃபார் தி கேரக்டர். ஃபைனலி இட் ஆல் ஒர்க்ஸ் வெல் சார். ஃபைனலாக அந்த படத்தில் சமீரா ரெட்டி இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஷீ லுக்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர் அதர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ. சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டைம் ஷி வாஸ் பிளேயிங் அ ரோல் வேர் ஷி வாஸ் பிளேயிங் மதர் அண்ட் பேரா ஃபஸ்ட் வாடி பண்ணாங்க அந்த மாதிரி. அண்ட் திவ்யா ஸ்பந்தனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் பண்ணாங்க. ஸோ ஐ ரியலி தாட் இட் ஒர்க் வெல் ஃபார் த ஃபில்ம். அதான் இன்றைக்கி நீங்கள் பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் பொதுவாக நடிப்பு வந்து இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய முதல் படத்துலேருந்தே நீங்கள் நடிச்சிருக்கீங்க.
அது நடிப்பா சார், அது ஜஸ்ட் ஃப்ளீட்டிங் அப்பியரன்ஸ் தான் சார். அது ஒரு கேமியோன்னு கூட சொல்லக்கூடாது. ஃப்ளவர்ஸ் வந்து கொடுப்பேன் மின்னலையில். அது ஜஸ்ட் அ செலிப்ரேஷன் ஆஃப் மை ஓன் ஃபில்ம். கமல் சார் பின்னால் ஒரு ஷாட்டில் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் யூனிட்டே ஆக்சுவலாக அந்த ஷாட்டில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதில் எல்லாருமே வாங்கன்னு சொன்னது பிருந்தா தான். ஷி வாஸ் கொரியோகிராஃபிங். கௌதம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அது ஒரு செலிப்ரேஷனாக தான் நான் பார்த்தேன். பட் கண்ணும் கொள்ளையடித்தால் ட்ரான்ஸ் எல்லாமே வந்து தே கால் மீ சார். தேசிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months என்கிட்ட வந்து அந்த படத்துக்காக என்கிட்ட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் என்னை கூப்பிட்டு போனார். ஏன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே தேசிங். இல்லை எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அன்வர் ரஷீத் வந்து ட்ரான்ஸ் படத்துக்கு கூப்பிட்டார் சார், ஃபஹத் ஃபாசில் கூட. அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன இதுக்கு கேட்க. அவர் ஆஃபீஸ் வந்து என்னை மீட் பண்ணி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இல்லை உங்கள் இன்டர்வியூஸில் நான் பார்த்துருக்கேன், ஐ லைக் தி வே யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ், எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த டைமில். டெஃபினெட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் தட் எனர்ஜி அவே and it also helped me also financially, so that's why I took up those acting. இப்போ I feel there's no எனக்கு I'm not looking forward to it sir. I understand a lot of other actors அவங்களுக்கு அதுதான் லைஃப் and they want to be in front of the camera and they want to explore various roles. பட் எனக்கு அந்த தாட்டே இல்லை சார். இன்றைக்கி என்ன எழுதலாம், என்ன டைரக்ட் பண்ணலாம், ஒரு மியூசிக் வீடியோ கிடச்சா கூட டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். ஸோ அந்த தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஆக்டிங்கிறது வந்து ஒரு தேவை இருந்துச்சு. Today I feel there is no need, and unless something extraordinary or some filmmaker that I respect and like who calls me and என்னால் அவங்கள்ட்ட நோன்னு சொல்ல முடியாதுன்னா I'll do it probably அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் படங்களில் நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய பேரால் விரும்பப்படுது. அப்படி ஒரு தருணத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தது சரியா? அது தெரில சார், உண்மையிலே அந்த முடிவு சரியான்னு தெரியல. என் வீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 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 எனர்ஜியை புஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடன்பாடும் இல்லை நான் நடிக்கிறது. வீடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். என் டீமில் இருக்கவங்களுக்கும் அடுத்த படம் என்ன நான் டைரக்ட் பண்ண போகிறோம், ஒரு க்ளோஸ் டீம் இருக்காங்க சார். தே ஒர்க் வித் மீ, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன டைரக்ட் பண்ண போகிறோம் அந்த தாட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். மேபி நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ என்னால் வந்து நான் நோன்னு சொல்லவே இல்லை. உடனே எனக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு லேர்னிங்காகவும் இருக்கட்டுமே அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது ரொம்ப அவர் ஹி கம்ஸ் டு த லொக்கேஷன், ஹி ரைட்ஸ் தேர் அண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் அது அங்கே இருந்துச்சு. விஜய் சேதுபதிக்கும் அவருக்கு நடந்த இன்ட்ராக்ஷன், நான் ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனில் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கௌதம் இதை எப்படி பேசலாம், ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணலாம், நம்ம ஒரு டைரக்டராக உட்காந்து பண்ணுற விஷயத்த somebody else was doing it and I like that process. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ மலையாளத்தில் பசூக்கான்னு ஒரு படம் மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணேன். அண்ட் மம்முட்டி சார் தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொன்னப்போ நான் யோசிக்கவே இல்லை. ஐ ஜஸ்ட் தாட் இட் பி லவ்லி டு ஜஸ்ட் பி இன் த சேம் ஸ்பேஸ் அஸ் ஹிம். அதனால் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சில என்டைசிங்கான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஐ ப்ராப்ளி சே எஸ். பாரதி ராஜாவோட கருமகங்கள் கலைஞரனை பணியாற்றிய போது அவரை சந்திக்க நீங்கள் பாடுபட்டதெல்லாம் சொன்னீங்களா? சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாக தான் கேட்டார். ரியலி அப்படின்னு கேட்டார். நிறைய பேசினார் சார், நிறைய அவருடைய படங்கள் பற்றி. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ அவரை எடுத்தேன், பார்த்தேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஐ ரியலி செரிஷ் தட். கௌதம் மேனன் ரொமான்டிக் பர்சனா? ஐ திங்க் ஸோ சார். ஆமாம். பட் அகெயின் நான் திருப்பி உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும், ஹவு டு யூ டிஃபைன் ரொமான்டிக் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற சில விஷயங்களுக்குள்ளே நான் இருக்கேனா அப்படின்னு நான் அது வந்து நிறைய அது ரொமான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பர்செப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ரொமான்டிக் பர்சனாக இருக்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணமாக தான் முடியுது உங்களுக்கு ஆஸ் ரொமான்டிக் பர்சன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொமான்டிக் பர்சன் அப்படின்றதுனால இந்த சினிமா உலகத்தில் பல பேர் உங்களை நேசித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எல்லாமே தான் சார் என் படத்தில் வருது. நீங்கள் கேட்குற அந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய படங்களில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் யூ டேக் ஃப்ரம் லைஃப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். இட்ஸ் அ நைஸ் திங் ஒன்லி ஐ திங்க். விண்ணை தாண்டி வருவாயில் வர அந்த கார்த்திக்குடைய விஷயம் தான் சார். அவனுக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்களை கார்த்திக் தான் கௌதம். ஆமாம் இன்ஸ்பயர் ஆகி அவன் அது ஒரு படமாக அந்த எனர்ஜி அவன் வந்து இட் ஹெல்ப் ஹிம். ஸோ அந்த மாதிரி நிறைய என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களை தான் நான் வந்து என்னுடைய ரைட்டிங்காக நான் மாற்றுறேன். அந்த ரியலாக இருக்கிற அந்த நொடிகள், அந்த ரியலாக இருக்கிற அந்த விஷயங்கள் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐல் எக்ஸிஸ்ட். என்னால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சம் கிரிட்டிக்ஸ் மை திங்க் மை ஃபிலிம்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் எலிமெண்ட் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய கதையாக இருந்தாலும் அதை வந்து லார்ஜர் தென் லைஃபாக இல்லாமல் அது ரியலாக இருக்கணும். ஒரு அன்புச்செல்வன் மாயாவை போய் ஸ்கூலில் மீட் பண்ணால் அவர் இப்படி தான் பேசுவார், அந்த பொண்ணு இப்படி தான் பேசுவோம் அப்படின்ற ஒரு ரியலிசம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நீங்கள் என்னுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அடித்தானா ஒருத்தர் கீழே விழுவான், அப்படி தான் இருக்கும். அது அவன் கீழே விழுந்து பறந்து குதிச்சு சொல்ல அடிக்க மாட்டான். என் படத்தில் வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. ரோப்ஸ் ரொம்ப கம்மியாக ஆர்டிஸ்ட் சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்கோம் தவிர அந்த இழுத்து சால்ட் அடிக்கிற விஷயம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ரொம்ப ரியலாக நானே ஃபைட் டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்கிட்ட கொடுத்து அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடியாஸ் நான் எடுப்பேன். ஸோ ஐ ட்ரை அண்ட் மெயின்டைன் ஒன் ரியலிசம் தட் கம்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உங்கள் பார்வையில் காதல். நீங்கள் என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் ஐ பிலீவ் இன் சார். ஐ பிலீவ் இன் தட். ஐ பிலீவ் இன் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி. அது ஆக்சுவலாக இன்றைக்கி அதெல்லாம் சொல்லவே கூடாது. தட்ஸ் ஒரு அண்டர்ஸ்டுட். அது அப்படி தான் இருக்கணும். நான் வளர்ந்தது அப்படி தான். ஐ ஹேவ் 2 சிஸ்டர்ஸ். நான் அவங்க பேசுகிறத கேட்டு அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய விஷயங்களை கேட்டு தான் நான் வளர்ந்தேன். அண்ட் மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப். ஸோ அவங்களுடைய விஷயங்கள். ஸோ என்னை சுற்றி நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் வச்சு தான் நான் வளர்ந்துருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் தட் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ அது கண்டிப்பாக என்னுடைய காதல் கதைகளில் இருக்கும். எகெயின் ஐம் சேயிங், இப்படி தான் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு எப்படி நீங்கள் ரொம்ப ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். கிரிட்டிக்ஸ் மைட் ஆஸ்க் மீ, பட் ஐ லைக் இட் திஸ் வே. அவங்க பேசுகிறது இப்படி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்றது என்கிட்ட அவங்க பேசுனால நான் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு கே. பாலச்சந்தர் ஒரு பொது மேடையிலேயே எப்படியா இப்படி ஒரு படம் பண்ண எனக்கு தோணலையே அப்படின்னு பேசினார். ஆமாம் சார். ஒரு பெரிய லெட்டர் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்தார் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்கிட்ட இன்னும் இருக்குது. அது அந்த படத்துடைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் பற்றி பேசி அதுக்கப்புறம் நீதானே என் பொன் வசந்தமுடைய ஆடியோ லான்ச் அப்போது அவர் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தார். எனக்கும் அவருக்கும் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஸ்டேஜ் டு நடந்துச்சு. அதில் வந்து 40 வயசில் ஒரு மேஜிக் ஒன்று வரும், உனக்கு 40 தானே அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் எக்ஸாக்ட்லி 40 at that time. So I've had a lot of interaction with him, sir. And that letter I still have kept it, I've cherished. எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. வேட்டையாடு விளையாடு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் அதை தொடர்ந்து ஏன் நீங்கள் கமல்ஹாசனோட உடனடியாக படம் பண்ணல அப்படின்ட்டு? ஆக்சுவலாக வேட்டையாடு விளையாடு 2 உடைய கதை இருக்குது சார், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் அது கரெக்டான டைமில் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நடுவில் உண்மையிலே வாய்ப்புகள் கிடைக்கல சார். அவருடைய நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நான் அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி, நீதான் என் பொன் வசந்தம், என்னை அறிந்தால், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 years ட்ராவல் இருக்காரு. ஸோ உண்மையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் 2-3 தடவை அவரை மீட் பண்ணியிருக்கேன். இந்த வேட்டையாடு 2 உடைய ஐடியாவும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குது, ப்ரொசீட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு டைமில் இப்போ எங்கே போனாலும் துருவ நட்சத்திரம் முடிஞ்சிச்சா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க சார். எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் சார். டெஃபினெட்லி ஐ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாண்ட் டு டேக் இட் டு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் தான் முதலாக அப்படி ஒரு முத்த காட்சி இடம் பெற்றிருந்தது. அப்படி ஒரு காட்சியை வந்து படத்தில் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு துணிச்சல் அப்போ உங்களுக்கு பிறந்தது? ஸோ ரொம்ப நேச்சுரலான ஒரு ப்ராசஸாக தான் நான் அதை பார்க்குறேன் சார். அது ரொம்ப நம்ம வந்து ஒரு பூக்களுக்கு இடையில் இல்லை வந்து கேமராவை மறைச்சி வச்சோம்னா அதை நம்ம இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அந்த படம் வந்து இப்போ சென்சருக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து யூ படம் தான், ஆனால் இது யூஏ வேணும், ஏன்னா இந்த லவ் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. அதை வந்து ஒரு 13-14 year old பாய் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் ரொம்ப கரெக்டாக சொன்ன ஒரு சென்சர் ஷோ அது. ஆக்சுவலாக நான் அதை ஆர்கியூ கூட பண்ணல சார். ஏன்னா யூஏக்கு அந்த டைமில் வி ஆர்கியூவிங் பர்ஃபெக்ட் சார், தேங்க்யூன்னு சொல்லி தான் நான் ஏஞ்சி வந்தேன் அந்த டைமில். ஸோ அது இன்னும் என் மைண்டில் இருக்குது. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சார். அந்த இன்டென்ஸான ஒரு லவ்வில் அந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப இயல்பாக வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணோம். தி ஆர்டிஸ்ட் வே வில்லிங் சார். நான் மணி சார்கிட்ட கேட்டேன் ஆக்சுவலாக. மணி சார்கிட்ட ஓகே கண்மணி படத்தில் ஏன் சார் துல்கருக்கும் நித்யாவுக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு கிஸ் மூமெண்ட் வரும்போது நீங்கள் ஒரு அக்வேரியமுக்கு பேன் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். அப்போது யூ ஆஸ்க் தி ஆக்டர்ஸ் கௌதம், நாட் மீ அப்படின்னு சொன்னார் அவர். அவங்க பண்ணல, நான் என்ன பண்ணுறது, ஸோ ஐ ஹேவ் டு பேன் டு த ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொன்னார். அதுதான் விஷயம். ஆர்டிஸ்ட் ரெடியாக இருந்தாங்கன்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் நம்மளுடைய சீன் அவங்க உள்வாங்கிட்டு பண்ணாங்கன்னா தென் இட் பி பியூட்டிஃபுல். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறோன்றது தான் சார். அது வந்து வல்கராகவும் அது வந்து ரொம்ப ஒரு ஒப்சீனாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அஜித்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். வெரி 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்ட், அந்த மாதிரி இருந்துச்சு. நத்திங் எக்ஸ்ட்ரா சார்.
தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே அவரும் பேச மாட்டார். நானும் மற்றவங்க பேசுவாங்க நான் சொல்ல, பட் ரொம்ப ப்ராப்பராக. ஆக்சுவலாக நான் உள்ளே வந்தது வேற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக தான் என்னை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது ஃபஸ்ட்லேருந்தே அதில் உடன்பாடு இல்லை. பட் ஐ டென்ட் வாண்ட் டு லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேண்டான்னு சொல்லியிருந்தால் அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ நான் எனக்குள்ளேயே வந்து என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு 1 month 2 monthsல வேற ஒரு ஸ்கிரிப்ட் சர்ட் என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போனேன். ரத்னம் சார்ட்டி நான் சொன்னேன், சார் இது ஓகே சார், இது இருக்கட்டும், நான் எனக்கு ஒரு 2 to 3 weeks டைம் கொடுங்க, நான் ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன். அது இல்லைன்னா நம்ம இது எப்படி இருக்குது நம்ம சரி ஓகேன்னு அவரும் சொன்னார். ஸோ ஒரு 1 monthல ஒரு ஐடியா நரேட் பண்ணப்போ இது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை அறிந்தால் ரொம்ப ரசித்து பண்ண ஒரு படம். விக்டர் அருண் விஜய் உள்ளே வரத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு சில ஆக்டர்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் அருண் விஜயை வந்து ஒரு லுக் டெஸ்ட் ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு சீன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் அவர்கிட்ட காமிச்சேன். சூப்பர், கோ ஹெட் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டைட்டிலும் வந்து வேறு மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. பட் நான் என்னை அறிந்தால்னு ஒரு மாதிரி அது என்னுடைய ஸ்டைலில் ஒரு டைட்டில், அது போய்ட்டிக்காக வேற ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் ரொம்ப ரசிச்சு இல்லை இது போகலாம் அப்படின்னு ரத்தம் சாரை கன்வின்ஸ் பண்ணார். ஸோ ஹி வாஸ் கம்ப்ளீட்லி வித் த ஃபில்ம் டில் இட் ரிலீஸ் ஃபார் ஷுவர். ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ். பொதுவாக ரீமேக் பண்ணுறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஆமாம் சார், அது ஏன் அப்படின்னா அது எனக்கு தெரில. பட் நம்மள்ட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும்போது அதை லேண்ட் பண்ணும் அப்படின்ற தாட்லேயே இருப்பேன் சார் நான். அதனால் அதை ரீமேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. எஸ்பெஷலி தட் அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது படமாக அதை நான் பார்க்கவும் இல்லை. அண்ட் தென் இதுக்காக பார்த்தப்போ எனக்கு அது செட்டே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஜென்ரலாகவே இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இல்லை, பொதுவாக தமிழ் திரைப்படங்களை பற்றி பலருடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, எல்லா இயக்குனரும் அவங்களே கதை எழுதணும்னு விரும்புறதுனால தான் புது புது கதைகள் கிடைக்கல, நல்ல நாவலாசிரியர்கிட்டேருந்து கதை வாங்கி எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஐ ஹவ் இன்ட்ராக்டட் வித் ரைட்டர்ஸ். இல்லை தினந்தோறும் நாகராஜ் நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன். செகண்ட் காக்காவுடைய பேஸ் லைன் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதோடைய திரைக்கதை வசனம் எழுத வந்து நான் மீட் பண்ணாத ஆளே கிடையாது சார். மீட் பண்ணாத ரைட்டர்ஸே கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகரன், பாலகுமாரன் சார், அனுராக் கஷ்யப், ஜெயதீப் சானி எல்லாமே வந்து டாப் ரைட்டர்ஸ். எல்லாருமே வந்து எல்லாரையும் ரத்னகுமார் சார் எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் சம்வேர் டைமோ இல்லை வந்து அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சரியாக வரல, வெதர் மை சென்சிபிலிட்டிஸ் ஆர் குட் ஆர் நாட், எனக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செட் ஆகலைன்றதுனால நானே எழுதிட்டேன். நாகராஜ் சார் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அந்த காக்க பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் வேட்டையாட விளையாடும் நான் வந்து அனுராக் கஷ்யப்ட மறுபடியும் போனேன். போலீஸ் ப்ரொசீஜர்னால நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நாவலிஸ்ட்டும் நீங்கள் பேர் சொல்லுங்கள், எல்லாரும் நான் மீட் பண்ணியிருக்கேன். செல்வராஜ் சார் கூட நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் சம்வேர் ஐ எண்டட் அப் ரைட்டிங் இட் மை செல்ஃப். அப்படி இல்லாட்டி நான் ஜெயமோகன் சார்லாம் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நானே தேடி போய் அவருடைய நம்பர் வாங்கி அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட என்ன இருக்குன்னு ஒரு 8 to 10 days அவர் கூட உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா அவர் சொன்னப்போ நிறைய சொன்னார். அதில் இந்த ஐடியா எனக்கு பிடிச்சி நான் எடுத்து பண்ணேன். ஸோ ஐ லவ் டு இன்ட்ராக்ட் சார், ஐ லவ் டு கொலாபரேட். ஐ திங்க் இஃப் ஐடியா கம்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தென் அது டெவலப் ஆச்சுன்னா ஐ எம் ரியலி ஓகே வித் தட் சார். அஜித்தோட அந்த படத்தில் பணியாற்றும் போது அவரோட அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணுறதை பற்றி எப்போது பேசியிருக்கீங்களா 2 பேரும்? இல்லை சார், அது சிம்புட்ட மட்டும்தான் சார் எனக்கு அது நடக்கும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே வெதர் அடுத்தது என்ன அப்படின்னு வேறு யாருமே அந்த மாதிரி பேசணும் இல்லை. அந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போனதும் இல்லை சார். சம்ஹவ் அது அந்த படம் மூவ் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் பிரபல நாவலாசிரியரோட பணியாற்றிய படம்னா வந்து தெரிஞ்சது காடு தான், ஜெயமோகனோட. எப்படி இருந்தது நாவலாசிரியர்களோட பணியாற்ற அந்த அனுபவம்? நல்லா இருந்தது சார். ரொம்ப கொலாபரேட்டிவ் தான் சார். நிறைய நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட, நமக்கு வேண்டிய விஷயம் வரணும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக சில விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். பட் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நான் சொல்லல சார். அது ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக தான் என்கிட்ட சொன்னார். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் இது இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சார் இது எனக்கு ஓகே, இப்படி இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அவனுடைய ஒரு ஜேர்னி தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது வேணால் எழுதலாம், நான் எழுதிட்டு வரேன்னு சொல்லி ஒரு 2 to 3 daysலேயே எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டோரியாக எனக்கு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதில் மறுபடியும் உட்காந்து அதுக்கப்புறம் என்னுடைய விஷனாக அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நான் கொண்டு வந்தேன் சார். அண்ட் சில விஷயங்கள் நான் மாற்றினப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது தான் அவருக்கு அது தெரியும். பட் அதை ரசித்தார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். சின்னதாக கூட ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனோ இல்லை வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எழுத்த இவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேட் ஆனது இந்த படம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் சே திஸ். நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் he said this to me and I was very happy. And then further collaboration discussion also is going on with him. அதோடைய பார்ட் 2வும் ஆக்சுவலாக பண்ணலான்ட்டு பிளான் இருந்தது. ஏன்னா இந்த படம் இப்படி முடிக்கலாம்னு நினச்சப்பவே நான் வந்து ஆமாம் சார் இது பார்ட் 2 இல்லாமல் நம்ம இப்படி முடிக்கிறது தப்பாகிடும்னு சொன்னப்போ ஒன்று ஃபுல் வெர்ஷன் ஒன்று எழுதினார். பட் அது நடக்கல. இட் வில் ஹேப்பன். பட் இன்னும் அது ஸ்டார்ட் ஆகல அதோடைய விஷயம்.
ஐஸ்வர்யா கணேஷ்காக ரஜினிகாந்த் அடுத்து நீங்கள் இயக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா அது? இல்லை சார், நான் மீட் பண்ணல சார். ஆனால் சார் என்கிட்ட வந்து பிச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கமல் சார் மீட் பண்ணணும், ரஜினி சார் மீட் பண்ணணும், ரெடி ஆகிடுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். நான் கொஞ்சம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வரேன் சார், ஏன்னா எப்படி போனாலும் அது ஒரு பிளாக்காக இருக்கும், அதனால் நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இடையில் ரஜினியை சந்தித்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் துருவ நட்சத்திரம்காக அவர் நரேட் பண்ணி மீட் பண்ணி நரேட் பண்ணேன் சார். ஓ, இந்த கதை அவருக்கு சொல்லி? ஆமாம், அவருக்கு சொல்லியிருக்கேன். முதல் கதாநாயகன் அவர் தானே அதில்? ஃபஸ்ட்டு சூர்யாவோட ஸ்டார்ட் பண்ணோம் சார் இந்த ப்ராஜெக்ட். அது நடக்கலை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேறு மாதிரி ரைட்டிங் வந்ததுக்கப்புறம் சூர்யாவோட நடக்கலை தெரியல சார். அவருக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இது என்ன மாதிரி படமாக வரும், எனக்கு இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்காது, ஏன்னா இந்த ஒரு களத்தில் இங்கே யாரும் பண்ணதில்லை. இட் மைட் பி ஜஸ்ட் நியூ ஐடியா அண்ட் இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸாக பண்ணலாம். நான் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த படத்துடைய முடிவில் இந்த கேரக்டர் அடுத்தது வேறு என்ன பண்ண போகிறான், ஒரு போன் இல்லை பாண்ட்னு சொல்ல, பட் ஒரு போன் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் சூர்யா, அந்த கேரக்டர் வில் ஸ்டாண்ட் அவுட். அதுக்கப்புறம் இதை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட சொன்னேன். பட் சம்வேர் அவருக்கு அது செட் ஆகல, உடன்பாடு இல்லை, என்னன்னு தெரியல சார். நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணோம், ஒரு சீன் ஷூட் பண்ணோம், காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். பட் இன்னொரு 2 to 3 days ஷூட் இருக்கும்போது வேண்டாம், எனக்கு வேறு எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ண வைக்க முடியாதுல்ல சார். அதனால் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். நான் ஆர்கியூ பண்ணேன், இல்லை கண்டிப்பாக என்னை நம்பி வாங்க, வேறு மாதிரி ஒன்று பண்ணலாம், அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியும், லெட்ஸ் இதை நம்ம டிஸ்கவர் பண்ணலாம் இந்த படத்தை. தப்பாவது சூர்யா, நான் தான் பண்ணுறேன், ஐ எம் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். கெரியராக நீங்கள் வந்து ஒரு தப்பான படம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு நிறைய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் didn't work out. And all due respect, maybe he didn't understand it. அவருடைய கெரியரில் இது ஒரு படமாக எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கலன்னு தோணுது எனக்கு. ஈவன் தோ we are good friends and all that. அதுக்கப்புறம் தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நவரசான்னு ஒன்று பண்ணோம் இப்போ ரீசெண்டாக. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன் நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணப்போ தானு சார்ட்டு நான் நரேட் பண்ணேன் இந்த ஐடியா. இது சாருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நீ வந்து நரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை உடனே அடுத்த நாள் போய் ஒரு 2 hours நரேட் பண்ணேன் ரஜினிக்கு. ஆமாம், கன்ஃபர்ம்ட் இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்துட்டேன் சார். ஆனால் ஈவினிங் வந்து சார் சொல்லிட்டார், இல்லை கபாலி தான் போகிறோம், இது இப்போ நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள்கிட்ட பிடிச்சி பண்ணலாம், நல்லா இருக்குது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட மட்டும் சொல்லிவிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிருந்தேன். நான் சாயந்தரம் உன்னை மீட் பண்ணுறேன், நீ யார்ட்டையும் வந்து சொல்லாத அப்படின்னு சார் சொன்னார்ன்ட்டு தானு சார் சொன்னார். பட் ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நடக்கலாமா இப்போ, இல்லை கபாலி தான் இப்போ போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரம் சார்கிட்ட இந்த கதை அவரு கேட்டார், என்னாச்சு ஏன் சூர்யாவோட நடக்கலை அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன். ஒரு வாட்டி என்கிட்ட ஃபுல்லாக சொல்லுன்னு சொன்னப்போ நான் நரேட் பண்ணேன். சார் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் வி ஸ்டார்ட் தி ப்ராஜெக்ட் சார். இதே மாதிரி தான் விஜயோட நீங்கள் பண்ண இந்த படம் கூட மிஸ் ஆச்சு இல்லையா? இந்த கதை இல்லை சார், அது டோட்டலாக வேறு கதை. அது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு கதை சார். ஃபுல்லாக செட் அப்ராட். யோகன் அத்தியாயம் 1. ஆமாம், அது கம்ப்ளீட்டாக யூஎஸில் செட்டான ஒரு 2nd 3rd ஜென்ரேஷன் இந்தியனோட கதை. ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கே கௌதம், இது எப்படி தமிழில் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அதுதான் பண்ணுறாங்க நான் எல்லாருமே. நான் சொன்னது வந்து 2014. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுவும். ஆனால் இந்த கேரக்டரும் வச்சு நிறைய படங்கள் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். டோட்டலாக வேறு கதை. தோ நட்சத்திரமும் யோகன் டோட்டலாக வேறு களம், எல்லாமே வேறு. பட் ரொம்ப இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. ஐ திங்க் நம்ம ஆடியன்ஸ் இதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க, ஏலியனாக ஆகிட போகுதுன்ற மாதிரி ஒன்று சொன்னார். மறுபடியும் என்னை நம்பி வாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. சரி ஓகே, நான் நடக்கலை. பட் இப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு சார். நிறைய இன்டர்நேஷ்னல் செட்டிங், ஆக்ஷன் ஸ்டைல், ஒரு ஸ்பை, ஒரு இன்ட்ரீக், அந்த மாதிரி ஒரு ஃபில்மாக தான் இருந்துச்சு. விஜய் சூர்யா 2 பேரும் உடைய படங்களில் நடிக்காததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் முழு கதையை அவங்களுக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. உண்மையா? விஜய் யோகன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் சார். இப்போ கூட உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவேன் நான். ஃபுல் கதை நரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது செட் ஆகல, அவ்வளோதான். ஐ மீன் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல சார். என்ன இருந்தாலும் இப்போ நான் என்னுடைய லெவலுக்கே நான் போய் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஃபுல் கதை கேட்டு அதில் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான விஷயங்கள் இருக்கா, நமக்கு நடிக்கவே நமக்கு பிடிக்காது, அதில் போய் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு என் லெவலுக்கே நான் நடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க அப்படி நினச்சிருக்கலாம். அது வேறு மாதிரி இருக்குது, நிறைய இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது, அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குன்னு போது அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். துருவ நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 80% ஸ்கிரிப்டோட தான் சார் நான் சூர்யாட்ட நரேட் பண்ணேன். ஏன்னா என்னுடைய மைண்டில் வந்து இப்போ நீங்கள் படம் பார்த்தா கூட அந்த அப்படி தான் அந்த படம் ஃபினிஷ் ஆகுது.
இட் டசன்ட் ஃபினிஷ். படத்தோடைய முடிவில் இந்த ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஐ வாண்டட் டு கண்டினியூ. ஐ வாண்டட் பி அ சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். சீக்வல். யா, அப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஸோ அது வாய்ப்பு இல்லை. சூர்யாவுக்கு வந்து இது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லையே, என்ன ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும், இது புரியுமா ஆடியன்ஸ்க்கு, ஒரு டீமை பற்றின ஒரு படமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால் அது உண்மை கிடையாது சார். என்றைக்குமே வந்து ஷூட் வந்து ஸ்கிரிப்டே இல்லாமல் போனதே கிடையாது. அந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் நான் ஐ லைக் டு அந்த ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு, அந்த கேரக்டருக்காக அந்த ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, அதனுடைய ட்ராவலில் ஆமாம் அந்த போக்கில் தான் நான் அதை எழுத நினைப்பேன். நான் அதுவும் வெந்து தனிந்த காடுன்னா, வெந்து தனிந்த காடு ஆக்சுவலாக ஷூட்டுக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணோம் சார். என்னுடைய படம் வந்து அவன் படிக்கட்டு இறங்கி அந்த அந்த ஒரு பரோட்டா கடையில் இருப்பாங்கள்ல, அங்கேருந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு இறங்கும் போது தி எண்ட் வந்துடும். ஆக்சுவலாக டு பி கண்டினியூட்னு வந்துடும். ஆனால் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு 10 minutes ஒரு ஆக்ஷன் போர்ஷன் அவன் ஒரு டவுன் ஆகிட்டான்ற மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ண ஒரு தப்பு தான் அது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.